தமிழகத்தில் 38 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனி, கோவை ஆட்சியர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உயர்கல்வித்துறையின் புதிய செயலாளராக சமயமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு சார் ஆட்சியராக இருந்த நாராயண சர்மா செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் மற்றும் திட்ட அலுவலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டுறவுத்துறையின் புதிய செயலாளராக சத்யபிரதாத் சாஹூ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை செயலாளராக சமயமூர்த்தி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாராயண சர்மா செங்கல்பட்டு மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திட்ட அலுவலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். முக்கிய துறையினுடைய செயலாளர்கள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றாலும் அதே போல ஒரு துறையில் 2 வருடங்களுக்கு மேல பணிபுரிந்த அடிப்படையில் பல்வேறு துறைகளுக்கான அந்த ஆணையானது பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் அவர்களுக்கு, அதாவது கால்நடை இயக்குநராக பணியாற்றிய அவருக்கு தற்போது கைத்தறி துறை இயக்குநராக பணிமாற்றம் செய்யப்படுகிறார். அதே போல அண்ணாதுரை ஈயாப் அவர்களுக்கு, அவர்கள் அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் மேலாண்மை இயக்குநராக நுகர்பொருள் வாணிப களத்தில் பணியாற்றுகிறார். அவருக்கு தற்போது பால் உற்பத்தி மற்றும் பண்ணை மேம்பாட்டு ஆணையரகத்தினுடைய ஆணையராக பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வினித் ஐஏஎஸ் அவர்கள், மருத்துவர் வினித் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டு ஆணையரகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது திட்ட இயக்குநர், தமிழ்நாடு சுகாதார திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக கலையரசி ஐஏஎஸ் அவர்கள் தற்போது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அரசினுடைய சிறப்பு செயலராக பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையினுடைய அரசின் சிறப்பு செயலராக பணிமாற்றம் செய்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக முனைவர் சுரேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கள் அரசுடைய சிறப்பு செயலராகவும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையினுடைய அரசுடைய சிறப்பு செயலராக இருக்கும் அவர் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் நலத்தினுடைய ஆணையராக பணிமாறுதல் செய்ய இருக்கிறார். மேலும் ஆபிரகாம் ஐஏஎஸ் அவர்கள் தொழில் கல்வி இயக்குநரத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய ஆபிரகாம் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிக ஆணையத்தினுடைய ஆணையராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மருத்துவர் ஆல்பி ஜான் வர்கீஸ் அவர்கள் தற்போது ஏற்கனவே ஆல்பி ஜான் ஐஏஎஸ் அவர்கள் மேலாண்மை இயக்குநராக பெருநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது மேலாண்மை இயக்குநராக தமிழ்நாடு மின்விசை உற்பத்தி கழகம், தமிழ்நாட்டுடைய இந்த பவர் ஜெனரேஷன் கார்பரேஷனுடைய மேலாண்மை இயக்குநராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் அன்சுல் மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள், அன்சுல் மிஸ்ரா சென்னை சிஎம்டியினுடைய உறுப்பினர் செயலராக பணியாற்றி வருகிறார். மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி என்ற அடிப்படையில் சிஎம்டியுடைய எம்எஸ் ஆக பணியாற்றி வரும் அவர் தற்போது மேலாண்மை இயக்குநராக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வருகிறார். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேல அன்சுல் மிஸ்ரா சிஎம்டியினுடைய எம்எஸ் ஆக பணியாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல மருத்துவர் சு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் தற்போது உறுப்பினர் செயலாளர் சிஎம்டியினுடைய அன்சுலியா மிஸ்ரா மாறிய பிறகு சிஎம்டியினுடைய எம்எஸ் ஆக உறுப்பினர் செயலாளராக தற்போது பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக முக்கிய அதிகாரிகளும் அதே போல ஒவ்வொரு துறையினுடைய செயலாளர்களும் கூட தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். காந்திகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக கோயம்புத்தூருடைய மாவட்ட ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பவன்குமார் கிரியப்பனவர் ஐஏஎஸ் அவர்கள் இணை செயலராக பொதுத்துறை மற்றும் தனி அலுவலகம் தலைமைச் செயலகத்தினுடைய பணியாற்றி வருகிறார். தலைமைச் செயலகத்தின் தலைமை செயலருடைய பொதுத்துறை மற்றும் தனி அலுவலராக இணை செயலராக பணியாற்றி வரும் திரு பவன்குமார் பிரியப்பனவர் அவர்கள் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் ரஞ்சித் சிங் ஐஏஎஸ் அவர்கள் சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையராக பணியாற்றி வரும் ரஞ்சித் சிங் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியராக பணிமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல திருமதி ஆர்பி அஜிவினா அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் தற்போது
ஏற்கனவே அவர்கள் தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பணியாற்றி வந்த அவர் தற்போது அரசுடைய கூடுதல் செயலராக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் பணியில் அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசுடைய கூடுதல் செயலராகவும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் துறையின் தற்போது பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நாராயணா சர்மா IAS அவர்கள் செங்கல்பட்டுடைய சார் ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது கூடுதல் ஆட்சியராக வளர்ச்சி திட்ட அலுவலர் என்ற அடிப்படையில் அவரும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அதே போல துறை சார்ந்த இயக்குநர்களும் தற்போது மாற்றப்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக ஸ்ரீ பொன்மணி IAS அவர்கள் சார் ஆட்சியர் மேட்டுடைய சேலத்தினுடைய சார் ஆட்சியராக இருந்த திரு பொன்மணி IAS அவர்கள் கூடுதல் ஆட்சியராக திட்ட அலுவலர் சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஊரக வளர்ச்சியுடைய முகமை என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சார் ஆட்சியர் கிட்டத்தட்ட கேத்தரின் சரண்யா அதே போல அர்பித் ஜெயின் ஆய்வகம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடுதல் ஆட்சியராக தருமபுரிக்கும் அதே போல கூடுதல் ஆட்சியராக ஈரோட்டிற்கும் இந்த இருவரும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் முக்கிய துறையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த சகாய் மீனா IAS அவர்கள் அரசினுடைய முதன்மை செயலராக சிறப்பு முயற்சிகள் துறையில் பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையத்துடைய ஆணையராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மங்கல ராம் சர்மா IAS அவர்கள் அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலராக பொதுப்பணித்துறை சார்பில் பணியாற்றி வந்த அவர் தற்போது அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலராக நீர்வளத்துறைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசுடைய முக்கிய செயலரும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திருமதி மதுமதி IAS அவர்கள் அரசு செயலராக பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வருகிறார். அவர் தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையுடைய அரசு செயலராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக முக்கிய அதிகாரிகளும் தற்போது பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே சமயமூர்த்தி IAS அவர்கள் அரசு செயலராக மனிதவள மேம்பாட்டு மேலாண்மை துறையினுடைய அரசு செயலராக இருந்த திரு ஸ்ரீ சமயமூர்த்தி IAS அவர்கள் தற்போது உயர்கல்வித்துறையினுடைய அரசு செயலராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல முக்கியமாக துறையாக சத்யபிரதா சாஹூ IAS அவர்கள் அரசு முதன்மை செயலராக கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளம் நீர்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையினுடைய செயலராக பணியாற்றி வந்தால் அவரும் தற்போது அரசுடைய அரசு முதன்மை செயலராக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறைக்கு அவர் அரசினுடைய முதன்மை செயலராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள் அரசு கூடுதல் தலைமை செயலராக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்பொருள் பாதுகாப்பு துறையில் பணியாற்றி வந்த அவர் தற்போது மேலாண்மை இயக்குநராக அதாவது தமிழ்நாடு மின்வாரியம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தினுடைய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழக அரசுடைய முக்கியமான துறைகள் அனைத்து செயலர்களும் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நந்தகுமார் தலைவராக திரு நந்தகுமார் IAS அவர்கள் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக தமிழ்நாடு மின்வாரியம் மற்றும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தலைவர் தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம் என 3 பொறுப்புகளில் முக்கியமாக அவர் தமிழ்நாட்டுடைய மின்வாரியத்துடைய இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் தற்போது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திரு மருத்துவர் சுப்பையன் IAS அவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இருந்த அவர் தற்போது அரசு செயலராக கால்நடை மற்றும் பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அரசினுடைய செயலராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்.